கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த நல்ல நாளிலேயும், அருமையான இந்த சாயந்தரம் கடந்த இரவு நேரத்திலையும் எனக்காக ஜெபியுங்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய சேவையை செய்கிற தம்முடைய தாசர்களுக்காக அழைக்கப்பட்ட, அழைப்பை பெற்ற, கனம் பொருந்தின ஊழியர்களுக்காக ஒரு கூட்ட ஜனமாய் ஜெபிக்க தேவன் இந்த ஊர் உலகத்தில் ஒருவருக்கும் இல்லாத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பரம தகப்பன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே பங்கடைந்திருக்கிற நாம் அனைவரும் உண்மையாகவே சொல்லுகிறேன், பாக்கியவான்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் இப்படி சொல்லுகிறேன்? இயேசு சாமியே சொன்ன வார்த்தை இதேதான். அவரும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொன்னதேதான் நாங்களும் சொல்லுகிறோம். இந்த சிறியோரில் குறிப்பாய் ஊழியருக்கு நீங்கள் என் நாமத்து நிமித்தம் ஒரு கிளாசம் தண்ணீர் கொடுத்தால் ஊழியனுடைய அல்லது தீர்க்கதரிசனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். ஒரு ஊழியனை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஒரு கிளாசம் தண்ணீர் கொடுத்தால் ஊழியனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய ஆசீர்வாதம் அல்ல, ஒரு சாதாரண தனிப்பட்ட மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்ல, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அல்ல. ஊழியருக்காக, ஊழியக்காரனுடைய ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்காக நாம் ஒன்றாய் கரம் கோர்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் நம்மளை ஊழியனுடைய ஆசீர்வாதம் என்னவோ, ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் எவ்வளவு பெரிய கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறாரோ அதை ஈஸியாய் சுலபமாய் தேவன் நம்மளுக்கும் தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனவேதான் நான் சொன்னேன், ஒரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறது சாதாரண காரியம் அல்ல. நாம் ஜெபிக்கிறோம், தேவன் நம்மளுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வணங்கி ஆசீர்வதித்து அன்போடு இந்த ஜெப வேலைக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தையும் எச்சரிப்பின் வார்த்தையும் கேட்டோம். இப்பொழுதும் ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நேரங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் இப்ப கேட்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 23:9. தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்கோபோலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கண்களை மூடவோம். ஆண்டவர் இந்த எனக்காக என்கிற தலைப்பிலே எல்லாமுள்ள தேவன் இப்பொழுது நம்மத்திலே இடைபட போகிறார். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மத்திலே பலமா இறங்கி வரப்போகிறது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்காக என்கிற தலைப்பிலே ஆண்டவர் பேசியருளும்படி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி யாவர் ஒருமனப்பட்டு ஒரு சில நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறீரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீர் அனுப்பி வைப்பீராங்க. ஆண்டவரே, தங்கு தடை இல்லாமல் உம்முடைய வார்த்தையை பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களிலிருந்து பேசுவார். பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி அப்பா நீர் எங்கள் மத்தியிலே எழுந்து பேசியர்லமிட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அபிஷேகம் உள்ளதாய், உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய், உம்முடைய வார்த்தை தேவனுடைய பலத்தை இறக்கி தருகிறதாய், உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் நீர் பொழிந்தருள போகிறபடியினால சோத்திரம். இந்த செய்தியின் வேளையிலே தேவன் எங்கள் மத்தியில் இடைபடுவீராங்க. அப்போஸ்தலர் 10:40 வாசிக்கும் பொழுது வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அல்லவா.
ரீகா லதாடா துடா கடா ரீக்கவே லேதோடோ ரீபாலா இயேசுவை நாமத்தினால கட்டவிழ்கிறேன். அபிஷேகத்தை வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய தெய்வீக அபிஷேகம் அவர்கள் இருக்கிற இடங்களை நிரப்புவதாக, அவர்களுடைய உள்ளங்களை நிரப்புவதாக, அவர்களுடைய இல்லங்களை நிரப்புவதாக. இதுவரை கண்டிராத ஒரு மகிமையான தேவ பிரசன்னத்தை உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவன் எங்களுக்கு தந்தருளுவீராக. அதற்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் உடைக்கப்படுவதாக, மாம்சீக கிரியைகள் அழிக்கப்படுவதாக, சுயங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, தேவையில்லாத பயங்கள் ஒளிவதாக. உம்முடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியில் வெளிப்பட போகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு விஷயம் விளம்பினார், இரண்டு விஷயம் நான் கேட்டேன் என்ற வார்த்தையின்படி நீர் சொல்லுகிறது ஒவ்வொன்றும் தெளிவாய் தெளிவாய் திட்டமும் தீர்க்கமாய் ஜனங்களுடைய இருதயத்திலே மனக்கண்களிலே பதிவதாக. உம்முடைய வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கிறது என்பதை என் தேவன் இப்பொழுது நீர் காண்பித்தருளுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமையை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய தெய்வீக திருக்கரத்திலே ஒப்படைக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு எனக்காக ஜெபியுங்கள். செய்தியின் தலைப்பை நான் மீண்டும் சொல்லுகிறேன், எனக்காக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே தேவன் நம்மத்திலே பேச விரும்புகிற தலைப்பு எனக்காக. இது சற்று வித்தியாசமான தலைப்பாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த காரியத்தின் மூலமா என்ன பேச விரும்புகிறார், என்ன இடைபட விரும்புகிறார், தேவனுடைய திருவுளம் என்ன, தேவனுடைய மனதின் நோக்கம் என்ன. ஆண்டவர் ஒரு வசனத்தை எடுத்தால், ஒரு வசனத்தை கொடுத்தால் அதை சாதாரணமாய் பேசுகிற தெய்வம் அல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமானால், ஐயா எனக்காக ஏதாவது செய்யுங்கள், என் குடும்பத்திற்காக ஏதாவது செய்யுங்கள், என் பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யுங்கள். சிலருடைய ஜெபம் இப்படியாக காணப்படுகிறது, எனக்குத்தான் எதையும் செய்யல ஆண்டவரே, எனக்காக நான் எதையும் உங்ககிட்ட கேட்கல, ஆனா என் பிள்ளைகளுக்காக இதை நீங்க செய்யுங்க, என் குடும்பத்திற்காக இதை நீங்க செய்யுங்க, என்னுடைய வருங்கால சந்ததிக்காக, என் கணவனுக்காக, என் தகப்பனுக்காக, எனக்காக நீங்க ஒன்றும் செய்யலனாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் என் குடும்பத்திற்காக செய்யுங்க. எப்படி பார்த்தாலும் குடும்பத்தில் ஒருவர் தான் நாம், குடும்பத்தில் ஒரு அங்கமா இருக்கிறவர்கள் தான் நாம். அவர்களுக்காக செய்கிறது அவர்களோடு முடிந்து போவதல்ல, அதனுடைய பலனையும், ஒருவேளை பலனை அனுபவிக்காவிட்டாலும் அது சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நாம் பெற்றுக்கொள்ளதான் செய்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய மன எனக்காக ஒருவர் பரிந்து பேசினால் நலமாயிருக்கும், எனக்காக ஒருவர் தேவனிடத்திலே வழக்காடினால் நலமாயிருக்கும், எனக்காக ஒருவர் ஆண்டவரிடத்திலே போய் என் குறைகளை குற்றங்களை செய்ய சொல்லி என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கினால் நலமாயிருக்கும் என்றுதான் அநேகருடைய இருதயத்தின் வேண்டுதலாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையிலே கூட இந்த சம்பவம் நடைபெறுகிறது, இந்த காரியம் நடைபெறுகிறது. எனக்காக யார் எழுந்து நிற்பார்கள்? பவுல் மிகப்பெரிய பரிசுத்தவானாய் வாழ்ந்த மனிதன் என்ன சொல்லுகிறான்? ரோமர் 7:24 வாசிக்கும் பொழுது, ரோமர் 7:24 வாசிக்கும் பொழுது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? யார் என்னை விடுதலை ஆக்குவார்? எனக்காக விடுதலை வாங்கி தருகிறவர்கள் யார்? எனக்காக இந்த மரண சரீரத்திலிருந்து, நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து எனக்காக தேவனிடத்திலேயோ அல்லது பிதாவினிடத்திலேயோ இல்லாவிட்டால் மனிதனிடத்திலேயோ பேசி எனக்காக விடுதலையை வாங்கி தருகிறவர் யார்? ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவானாய் வாழ்ந்தவன், அநேக நிருபங்களை எழுதினவர், எல்லாரையும் சீசர்களை காட்டிலும் 12 சீசர்களை காட்டிலும் அதிகமாய் பேசப்படத்தக்க பரிசுத்தவானவர். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்காக விடுதலையை வாங்கி தருகிறவர் யார்? யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும்?
யார் என்னை இந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க கூடும்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அன்றைக்கு அந்த பவுலினுடைய வார்த்தை மட்டும் அதல்ல, நம்மளுடைய வார்த்தையும் கூட, எனக்காக யாராவது ஒருவர் எழும்பினால் நலமாயிருக்கும், என் குடும்பத்திற்காக யாராவது ஒருவர் எழும்பினால் நலமாயிருக்கும், எனக்காக என் ஊழியத்திற்காக உடன் இருப்பதற்காக யாராவது ஒருவர் எழும்பினால் நலமாயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக 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 என்று அங்கலாய்க்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு எழுந்து நிற்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு அவர் தம்முடைய வேலையை ஆரம்பிக்க போகிறார். இதுவரை இல்லாத ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வீட்டிலே காணப்போகிறீர்கள். இதுவரை இல்லாத ஒரு புதிய துவக்கத்தை உங்களுடைய ஆபீஸ்ல, நீங்கள் பணி செய்கிற இடங்களிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிலே, எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்காக செய்ய போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனக்காக என்று நீங்கள் வந்திருக்கிறீர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக என்று வந்த உங்களை உங்களுக்காக என்று நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் திருவரம் பற்றுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு யாரும் இல்லை என்று சொன்ன காலமெல்லாம் போதும், எனக்கு இவர்கள் இல்லை அவர்கள் இல்லை என்று சொன்ன காலமெல்லாம் போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். எனக்காக என்று நீ வந்த பொழுது, எனக்காக என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று தெய்வம் விருப்பப்படுகிறார். இன்றைக்கு இந்த ஊழியத்திற்காக, அருமையான போதகருக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். முதலாவது, அருமையான ஊழியத்திற்காக, போதகருக்காக தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், எனக்காக ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் முதலாவது தியானிப்போம். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 22வது வசனம். பிலமோன் 1:22. மீண்டும் சொல்லுகிறேன், பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 22வது வசனம். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பட வேண்டும் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படி ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். ஓர் இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் குடியிருப்பதற்கு சரியான ஒரு இடம் இல்லையா? நீங்கள் வாசம் பண்ணுவதற்கு சரியான ஒரு இடம் இல்லையா? தேவனை ஆராதிப்பதற்கு சரியான ஒரு சூழ்நிலையும் சரியான இடமும் உங்களுக்காக இல்லையா? போராட வேண்டாம், கலங்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வருங்கால சந்ததிக்காக, அருமையான ஊழியத்திற்காக, அருமையான ஊழியக்காரருக்காக ஆண்டவர் முதலாவது கொடுக்கிற வார்த்தை, எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். இன்றைக்கு முதலாவது தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கான ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்கான ஒரு இடம். எந்த இடத்துல உங்களால் ஆராதிக்க முடியல? நான் இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கிறது ஐயா, எனக்கென்று ஒரு வீடு வேண்டும். நான் இருக்கிறது ஓட்டும் குடிசையுமாய் காணப்படுகிறது. ஐயோ, என்னால இந்த இடத்துல மனப்பூர்வமாய் இருக்க முடியவில்லை. நான் இருக்கிற வீடு பெரிய வீடுதான், நல்ல பங்களாவை போலதான் இருக்கிறது. ஆனால் இந்த வீட்டிற்குள் என்னால் இருக்க முடியவில்லை. இந்த வீட்டிற்குள் என்னால் இருக்க முடியவில்லை. நான் எங்கேயாவது போய் வேற ஒரு இடத்திலே தங்கிவிடலாம் என்று, தாபரித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், புலம்பாதிருங்கள். தாவீது சொன்னார், எனக்கு புறாக்களை போல சிறகிருந்தால் நான் பறந்து போய் இழப்பாருவேன். நான் சொல்லுகிறேன், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நீங்கள் இருக்கிற இடமே கர்த்தர் உங்களுக்கான இடமாய் மாற்ற போகிறார். நீங்கள் ஆராதிக்கிற ஸ்தலமே கர்த்தர் உங்களுக்கான ஸ்தலமாய் மாற்ற போகிறார். நீங்கள் இருக்கிற குடியிருப்பு உங்களுக்கான குடியிருப்பாய் தேவன் மாற்ற போகிறார். ஓ, கானான் தேசத்திற்குள் போகும்பொழுது 7 ராஜாக்களும் 11 பிரபுக்களும் எதிர்த்து நின்றார்கள். ஓ, எல்லாரும் எதிர்த்து நின்ற பொழுது 7 ஜாதியார்களும் 31 ராஜாக்களும் எதிர்த்து நின்றார்கள். 7 ஜாதியாரையும் 31 ராஜாக்களையும் தேவன் விரட்டி அடித்து இஸ்ரவேல் ஜனத்திற்காக தேவன் கானானை ஆயத்தம் பண்ணி அவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உண்மையானார். அன்றைக்கு ஆராதித்த அதே தேவனை இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம். அன்றைக்கு ஒப்பு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மளுக்கான ஒரு இடத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். உங்களுக்கான ஒரு ஏற்ற இடத்தை தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார். உங்களுடைய தலையில இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன்
என்று கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். திரும்பவே எந்த இடம் உங்கள் கையை விட்டு நழுவி போனது, எந்த இடம் உங்கள் குடும்பத்தை விட்டு நழுவி போனது, எந்த இடம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை விட்டு நழுவி போனது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயமாகிய பலகையை திரும்பி திரும்ப திரும்ப அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப வரும், திரும்ப அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். யார் சொன்னது உங்களுக்காக இடம் இல்லை என்று? யார் சொன்னது உங்களுக்கான சூழ்நிலை இல்லை என்று சொல்லி? இவன் பரதேசியாய் வந்தவன், இவன் நியாயம் பேசுகிறான் என்று சொல்லுகிறார்களா? இவன் வேறு ஒரு இடத்தில் இருந்து வந்தவன், இவன் வேறு ஒரு இடத்தில் இருந்து வந்து இங்க குடிபுகுந்தவன். இவனுக்கு நியாயம் விசாரிக்கிறவர்கள் யார்? இவனுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் யார் என்று பரியாசம் பண்ணுகிறார்களா? ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைப்போட்டுகிறார். அப்படி பரியாசம் செய்த சோதோமின் கூட்டத்தாரை, சோதோமின் நாட்டாரை கர்த்தர் ஒரே நொடியில் அழித்து போட்டார். பரியாசத்தை சகித்து கொண்டிருந்த லோத்துவை கரத்தை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வெளியில போய் விடுறாரு. உங்களை பரியாசம் பண்ணும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, பரியாசம் பண்ணும் பொழுது விடாய்த்து போகாதீங்க, பரியாசம் பண்ணும் பொழுது அங்கலாய்க்காதீங்க. எல்லாவற்றையும் பொறுமையால் சகித்துக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய தூதனை நம்மளுக்காக அனுப்புவார். தேவன் தம்முடைய வார்த்தையை நம்மளுக்காக அனுப்பி இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்தை உங்களுக்காக ஆயத்தமுள்ள இடமாய் மாற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடமும் நீங்கள் இருக்கிற குடியிருப்பும் அழிந்து போக வேண்டுமானால், ஒருவேளை தேவன் அதை அழிக்க சித்தம் கொண்டிருந்தால், நீங்கள் இருக்கிற இடம் தேவனுடைய பார்வையிலே அற்பமாய் அசூசியாய் காணப்பட்டு அந்த இடத்தை தேவன் விரும்பாத இடத்தில் இருப்பீர்களானால், உடனடியாக தேவன் அந்த இடத்தை அழிக்க மாட்டார். உங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு தான் கர்த்தர் அந்த இடத்தை அழிப்பார். லோத்து சோதோமை நோக்கி போனான். ஆபிரகாம் கூட இருக்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே தேவைப்படல. சோதோமை நோக்கி போனான். தேவன் சோதோமை அழிக்கணும்னு எப்பயோ மனதுல தீர்மானம் பண்ணிட்டார். அவர்களுடைய அக்கிரமமும் பாவமும் பெரும் கூக்குரலும் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டினது. அதை அழித்தரலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இறங்கி பார்க்கிறாரு. ஆனாலும் லோத்தை நினைவு கூர்ந்து அவனுக்கென்று ஒரு மலை நாட்டை, அவனுக்கென்று ஒரு மலையை, அவனுக்கென்று ஒரு ஊரை தேவன் உண்டாக்கின பின்பு அவன் போய் பதுங்கி கொள்ளக்கூடிய ஒரு சேஃபான, ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதியை தேவன் கண்டுபிடித்து அவனை அங்க கொண்டு போவதற்காக தூதர்களை அனுப்பின பின்புதான் தேவன் அந்த இடத்தை அழிக்க ஆயத்தமாகிறார், ஆரம்பிக்கிறார். எப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எடுத்தோம் கௌத்தம் ஆண்டவர் ஒருபோதும் தள்ளி போடுகிற தெய்வம் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பை தள்ளுவதில்லை என்ற ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று நீங்கள் புலம்புகிறீர்களா? அன்றைக்கு அக்சால் தன்னுடைய தகப்பனிடத்திலே, ஐயா எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோசுவா 15:19 வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்காக நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை தர வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய ஊழியத்திற்கு, இல்லாவிட்டால் இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற எனக்காக ஜெபியுங்கள் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், குறிப்பாக ஊழியத்திற்கும் ஊழியக்காரருக்கும் தேவன் தர விரும்புகிற இடம் எப்படிப்பட்டது? தேவன் எப்படிப்பட்ட இடத்தை நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்? யோசுவா 15:19 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதற்கு முன்பதாக வறட்சியும் வறண்டதும் விடாய்த்து போன இடமும், ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத இடமும், வந்த இடமெல்லாம் கைமாறி போனதா இருக்கலாம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை நான் சரீரத்தில் உணர்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இருதயமாகிய பலகையில். இல்லாவிட்டால் பைபிள்ல முதல் பக்கத்துல கூட எழுதிக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தரப்போகிறார். ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடம், ஒரு வற்றாத நீரொற்றை போல மனம் உடைந்து போன இருதயத்தை கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு தர வேண்டும் என்று எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தர வேண்டும் என்று கேட்க சொல்.
எனக்கு வேண்டும் என்று கேட்க சொல்லு. எனக்கு வேண்டும் என்று அன்றைக்கு அந்த ஸ்திரீயானவள், அன்றைக்கு திருமணம் முடித்து போகிற அந்த மணப்பெண்ணானவள் இறங்கி வந்து கேட்கிறா, எனக்கு நீர் ஒரு இடத்தை கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு இடம் கொடுத்திருக்கிறாரு, ஆனால் அதெல்லாம் அவளுக்கு பத்தல, அதெல்லாம் அவளுக்கு போதுமானதா இல்ல. அது வற்றி போன இடம். அந்த இடத்தை குறித்து அவள் எவ்வளவு நல்லா தெரிந்து வைத்திருக்கிறா பாருங்க. ஒரு லேடி, ஒரு ஸ்திரீ, ஒரு சாதாரண ஒரு பெண்ணானவள் ஒரு நிலத்தை பார்த்த உடனே சொல்லுகிறா, நீர் எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்தீங்க, ஆனா எனக்கு அந்த வறட்சி வேண்டாம்ப்பா, எனக்கு அந்த வறட்சியான இடம் வேண்டாம். அக்சால் கேட்கிறாள், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட உரிமையா கேட்க போகிறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட உரிமையா கேட்க போகிறீங்க? எனக்கென்று ஒரு இடத்தை, எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே, எனக்காக ஒரு இடத்தை நீர் ஆயத்தம் பண்ண வேண்டுமே, அந்த இடம் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடமா இருக்கணும். இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான இடமாய் கர்த்தர் மாற்றணும். இந்த ஊழியருடைய எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தர வேண்டும். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கும் தேவன் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தரப்போகிறார். அந்த இடத்திலே நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே ஒரு வற்றாப்பும், ஒரு குறைவோ, ஒரு வற்றி போன அனுபவம் காணப்படாது. நீர்ப்பாய்ச்சலான இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீர்க்கால்களின் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவனும் காலம் தவறாமல் தன் கனிகளை கொடுக்கிறவன். நீர்ப்பாய்ச்சலான இடம் அநேகரை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற்றக்கூடியது. ஒரே நிமிடம் கண்களை மூடுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணணும், எனக்காக நீர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும், எனக்காக இந்த ஊழியத்திற்காக, இந்த ஊழியத்தினுடைய எல்லா காரியத்திற்காக எனக்காக நீர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்துல முடிந்த அளவுக்கு கண்களை மூடுங்களேன். அப்பா, எனக்கு நீர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும். மேற்கிலும் கிழக்கிலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுத்தான். அவன் கேட்ட உடனே, அக்சால் கேட்ட உடனே காலை பெறாது மறுபேச்சு பேசினானா? இல்ல ஒத்தினியல்கிட்ட போய் வாங்கிக்கோ, உன்னை மனம் முடித்து விட்டேன், உன்னை நான் அனுப்பி வைக்க போறேன், நீ கடைசி நேரத்துல சொல்ற, எந்த பேச்சும் பேசல. கேட்ட உடனே கொடுக்கிறான். ஒரு மனுஷனை பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? நீங்கள் வேண்டிக் கொண்டால் கர்த்தர் கிரியை செய்வார். கண்களை மூடுவோம். கர்த்தர் எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை ஆயத்தம் பண்ணணும் என்று எத்தனை பேர் விருப்பப்படுகிறீங்க? இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை ஆயத்தம் பண்ணணும். கண்களை மூடி ஒரு நிமிடம் மாத்திரம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுது. கண்களை மூடி சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. அப்பா, இந்த ஊழியத்திற்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தருவீராக. ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறபடியினால சோத்திரா. ஒரு வற்றி போன நிலம் அல்ல, ஒரு வறட்சியான இடம் அல்ல. கர்த்தர் ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணுகிறே. எங்களுக்கான ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை நீர் தரப்போகிறே. எங்களுக்கான நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தேவன் நீர் தரப்போகிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் மேற்கிலும் கிழக்கிலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தேவன் தரப்போகிறீர். எனக்காகவைகளை நீர் தரப்போகிறீர் ஐயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு தேவையான இடமும், உங்களுக்கு தேவையான நிலமும், உங்களுக்கு தேவையான, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் இந்நாள் முதல் உங்களுடைய கையிலே வந்து சேரப்போகிறது. சீக்கிரத்தில் இந்த வார்த்தை நிறைவேறும். விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, எனக்காக என்ற வார்த்தையின்படி எனக்காக, இந்த ஊழியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 2:20 வேதம் இருக்கிறவர்கள் எல்லாரும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிற எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இரண்டாவது நம்மளிடத்துல இல்லாவிட்டால் நம்மளுக்காக எதிர்பார்க்கிற காரியம் என்ன, செய்ய போகிற காரியம் என்ன, குறிப்பா இந்த ஊழியத்திற்காக செய்ய போகிற காரியம் என்ன? எனக்காய் தம்மையே ஒப்பு கொடுத்தார்கள். இந்த ஊழியத்திற்கென்று கர்த்தர் சிலரை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். இந்த ஊழியத்திற்கென்று சிலரை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான் இந்நாளிலே பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்ன செய்ய போறீங்க? உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க போறேன், நல்லா சம்பாதிக்க வைக்க போகிறேன். ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுப்பது ரொம்ப கடினம். ஏனென்றால் இக்காலத்திலே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பது விசுவாசத்திலே வாழ்வதோ இல்லாவிட்டால் அதிலிருந்து வலிவி போவதை போல காணப்படுகிறதை பார்த்து அநேக ஜனங்கள் தடுமாறி போகிறார்கள். இரண்டாவது, ஆண்டவர் நம்மளுக்காக என்ன செய்ய போகிறார்? சிலரை நம்மளுக்கென்று ஒப்பு கொடுக்க போகிறார். சிலரை நமக்காக ஒப்பு கொடுக்கிற தேவன். அப்படியானால் நம்மளுக்காக சிலரை பழிவாங்குவார்? அப்படி அல்ல. அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மளுக்கென்று சிலரை சில இடங்களிலே ஒப்பு கொடுத்து வைத்திருப்பார், ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 8:5 வாசித்து பார்க்கும் பொழுது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பும் எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு கூட்ட ஜனம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் குறிப்பாய் ஊழியர்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த காலத்துல ஒப்பு கொடுத்து போவது, ஒப்பு கொடுத்து விடுவது என்பதுதான் பெரிய கடினமான காரியம். ஊழியத்திற்கென்று பிள்ளைகளை, ஊழியத்தினுடைய காரியத்திற்கென்று பிள்ளைகளை, நம்மளுடைய சுயங்களை முதலாவது ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது தேவனுக்கும் எங்களுக்கும், அதாவது ஊழியர்களுக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்காக எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்களுக்கு என்று சிலரை ஒப்பு கொடுக்க போகிறேன். நாம் முதலாவது தேவனுக்கென்று நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளுக்காக சிலரை தேவன் அர்ப்பணித்து விடுவார். நம்மளுக்காக தேவன் சிலரை அர்ப்பணித்து விடுவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு வெறுமை? எனக்காக ஒருவர் எழுந்து வழக்காட மாட்டாரா? எனக்காக ஒருவர் பரிந்து பேச மாட்டாரா? எனக்காக இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி அநேகர் அங்கலாய்க்கிறது போல, ஏன் எனக்கென்று ஒருவரும் உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்காக உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என் கடன் பிரச்சனையில உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என் தனிமையில ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை, நான் விடாய்த்து போய் அழுகும் பொழுது எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று சிலரை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு அவர்களை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அப்படியானால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அடிமையாய் அல்ல, உங்களுக்காக அவர் ஏற்ற நேரத்துல ஏற்ற துணையை, ஏற்ற ஒரு நண்பனை போல, ஏற்ற நல்ல ஒரு உடன் ஊழியனை போல கர்த்தர் உங்களுக்கென்று ஒப்பு கொடுப்பார். எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலை குறித்து கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்காக அவரையே ஒப்பு கொடுத்து இருக்கிறார், நம்மளுக்காக அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்காக தேவன் சில மனிதர்களை ஆயத்தம் பண்ண போகிறார், ஒப்பு கொடுக்க போகிறார். நீங்கள் எந்த காரியத்தை இதனால முடியாது, இது என்னால செயல்பட முடியாது, எனக்கு இந்த காரியத்துல ஒரு மனிதனுடைய உதவி தேவை, ஒரு தயவு தேவை என்று அங்கலாய்க்கிறீர்களா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலையும் அதிகமாய் வளர்ந்து விருத்தி அடைந்தார். தயை என்றால் என்ன அர்த்தம்? தயை என்றால் என்ன அர்த்தம்? நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசையே தயை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசையே தயை. நன்மை செய்யணும். உங்களுக்கென்று நன்மை செய்வதற்கு தேவன் சிலரை ஒப்பு கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்திற்கென்று, இந்த ஊழியத்திற்கென்று நன்மை செய்யும்படி சிலரை தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார்.
அன்றைக்கு தானியேலை கெபியிலே போட்ட பொழுது அன்றைக்கு அந்த நேபுகாத் நேச்சாருக்கு இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அவனை விடுவிக்கும்படி தேவன் அவனுடைய கரத்துல தானியேலை ஒப்பு கொடுத்திருந்தார். தானியேலுக்காக நேபுகாத் நேச்சாரை தேவன் ஒப்பு கொடுத்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் நம்மளுக்கென்று தேவன் சிலரை ஒப்பு கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்திற்கென்று சிலர் தேவன் சில மனிதர்களை, சில மனுஷிகளை, சில அதிகாரிகளை, சிலர் அரசாங்க பணியில் இருக்கிறவர்களை, சாதாரண மனிதர்களா இருக்கட்டும், சாதாரண ஊழியர்களா இருக்கட்டும், அவர்களை உங்களுக்கென்று ஒப்பு கொடுக்க போகிறார். உங்களுக்காக அந்த மனிதர்கள் மூலமாய் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்து முடிப்பார்கள். ஒரு இடத்துல நான் ஊழியம் செய்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டட வேலை செய்து கொண்டிருந்தோம். அந்த சபையில சரியான ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. ஜென்ஸுக்கு மட்டும் எல்லா பாத்ரூம் வசதி எல்லாம் உண்டு. அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு, தாய்மார்களுக்கு சரியான ஒரு பாத்ரூம் வசதி அல்ல. அவர்கள் உள்ள கிச்சனுக்குள்ள இருக்கிற ஊழியர்கள் பயன்படுத்துகிற அந்த பாத்ரூம், அந்த ரெஸ்ட் ரூம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீரென்று அங்க இருக்கிற ஒரு மூத்த ஊழியக்கார சகோதரி, நல்ல ஒரு வயதுல மூத்த ஊழிய அனுபவம் உள்ள நல்ல ஒரு அக்கா பிரதர் நம்ம சீக்கிரமா இங்க நல்ல ஒரு பாத்ரூம் கட்டணும்னு சொல்லி இரவு 8:30 பிளான் பண்ணி சும்மா சொன்னாங்க. ஜெபித்தோம், வேலையை திடீரென்று ஆரம்பித்தோம். எந்த பிளானும் கிடையாது, எதுவும் கிடையாது. கையில எவ்வளவு இருக்குன்னு பார்க்கல, திடீரென்று ஆரம்பித்தோம். வேலை வேகமாக போய் கொண்டிருந்தது. சபையில இந்த வாலிப பசங்க என் கூட நின்று எல்லா காரியத்தை இரவு 3 மணி வரைக்கும் செய்தாங்க. காலையில திரும்பி 7 மணிக்கு இருந்து எல்லா வேலையிலும் செய்தாங்க. இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு கையில இருந்த எல்லா பணமும் செலவாய் போய்விட்டு, அந்த ஊழியக்கார சகோதரியினுடைய கரத்துல இருந்து எல்லா பணமும் அங்க இருக்கிற மூத்த ஊழியர் இடத்துல கொடுக்கணும்னு சொல்லி மற்ற அநேக காரியத்திற்காக கட்டட வேலை, கொத்தனார்னு சொல்லி எல்லாம் செலவழிஞ்சிச்சு. இப்ப இந்த கட்டடத்தை பாதியில விட்டோம்னா அது பெரிய ஒரு இழிச்சொல்லாய் பழி சொல்லாய் போயிடும். ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதா இருப்பானாகில் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கும். நம்ம ஆண்டவர்ட்ட பாரத்தை போட்டு ஆரம்பிச்சாச்சு, இருந்தாலும் இருக்கிறத வைத்து முடித்துலான்னு பார்த்தா அது இல்லாமல் போனது. திடீரென்று தேவையில்லாத அநேக செலவுகள் வந்துடுச்சு. ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு தேவைகள் ஏராளம் தாராளம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்து ஜெபித்தோம். ஒரு அறையில போய் முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல தனித்து இருந்து ஜெபித்தோம். ரூம் விட்டு வெளியில வந்தோம். ஒரு திடீரென்று பெங்களூர்ல இருந்து ஒரு அழைப்பு, ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்கணும், அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஜெபிக்கணும்னு சொல்லி நான் உடனே அந்த சகோதரிக்காக, அருமையான தாயாருக்காக ஜெபித்தேன். இதை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லல, ஆண்டவர் எனக்கென்று எங்களுக்கென்று எப்படி சிலரை ஒப்பு கொடுத்தார் என்பதை பாருங்கள். உடனே ஜெபித்தோம். அவர்களுக்கு ஜெபித்த அடுத்து 10 நிமிடத்துல சரியான ஒரு விடுதலை, மனதளவில விடுதலை, சரீரத்தளவில விடுதலை ஆன உடனே அவங்க யார்கிட்டையும் கேட்கல, டைரக்டா அங்க ஊழியர்கள் இருக்கும்போது அக்கௌண்ட்லாம் கிடையாது, திடீரென்று அக்கௌண்ட் நம்பரை வாங்கி என்னோடு இருக்கிற விசுவாசினோட அக்கௌண்ட்டை வாங்கி சரியான ஒரு பண தேவையை கர்த்தர் அவர்கள் மூலமாய் சந்தித்தார். அதற்கப்புறம் அவங்க இந்நாள் வரைக்கும் நான் ஊழியத்துல பார்க்கவும் இல்லை. அதன் பின்பு அவர்களை இந்நாள் வரைக்கும் நான் ஊழியத்துல பார்க்கவும் இல்லை, அவர்களிடத்துல பேசவும் இல்லை. அன்றைக்கு எலியாவிற்கு காகத்தை அனுப்பி போஷித்த தேவன் இன்றைக்கு நம்மளுக்கென்று சிலரை ஒப்பு கொடுப்பார். அன்றைக்கு அவர்கள் மூலமாய் ஒப்பு கொடுத்த தேவன் அன்றைக்கு அவர்களை அந்த ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார். அவர்கள் கொடுத்த அனைத்து பணத்தையும் அந்த கட்டட வேலையில போட்டு அந்த கட்டடத்தை நிறைவாய் முடித்தோம். அவர்களுக்கு தெரிந்த, அந்த சகோதரிக்கு தெரிந்த, மூத்த ஊழியருக்கு தெரிந்த, நல்ல வயதிலே மூத்த ஒரு விசுவாசி, நல்ல கனமுறிந்தின மனிதர், நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிற மனிதர், அவருக்கென்று படுத்த படுக்கையா இருந்தார். அவர்கள் நல்ல, அந்த ஊழியக்கார சகோதரி நல்ல கிஃப்டட் பர்சன், நல்லா ஜெபித்த பொழுது அவர்களுடைய சரீரத்தில் அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறினது. அவர்கள் சரியான ஒரு தொகையை கொடுத்து இந்த கட்டட பொறுப்பை நானே முடிச்சுக்கிறேன்னு சொல்லி இறுதி நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். கட்டடம் கட்டி முடிக்கிற சில நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய ஜீவன் கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர்ந்தது. வயதின் நிமித்தம் ஜீவன் கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர்ந்தது. ஏன் சொல்லுகிறேன்? தேவன் நம்மளுக்கென்று சிலரை ஒப்பு கொடுப்பார். நம்மளுடைய குடும்பத்திற்கென்று தேவன் சிலரை ஒப்பு கொடுப்பார். அவர்களை நம்ம பின்பற்றணும், அவர்களை நம்ம தாங்கணும், அவர்கள் பின்பதாக போகணும் என்றெல்லாம் அல்ல. கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரத்துல ஒப்பு கொடுப்பார், எடுக்க வேண்டிய நேரத்தில் அவர்களை எடுத்து விடுவார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார்.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்ய ஆள் இல்ல, உங்கள் குடும்பத்திற்காய் பரிந்து பேச ஆள் இல்ல, உங்கள் குடும்பத்தினுடைய கடனை அடைக்க ஆள் இல்ல, உங்கள் குடும்பத்திற்காய் பண தேவை, பொருளாதார தேவை, பிள்ளையினுடைய தேவைக்காய் செய்ய எனக்காக யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும், எனக்காக இந்த வேலையில யாராவது பொறுப்படுத்தா நல்லா இருக்கும், எனக்காக இந்த ஊழியத்தின் பாரத்தை யாராவது சுமந்தா நல்லா இருக்கும் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கென்று சில மனிதர்களை ஒப்பு கொடுக்க போகிறார். உங்களுடைய ஊழியத்திற்கு தேவன் சில மனிதர்களை ஒப்பு கொடுக்க போகிறார். உங்களுடைய வேலைக்கென்று தேவன் சில மனிதர்களை ஒப்பு கொடுக்க போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கென்று மனதின் பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் சில மனிதர்களை உங்களுக்கென்று ஒப்பு கொடுக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு ஜனங்கள் முதலாவது தேவனுக்கும் பின்பு எங்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் என்று பவுல் சொல்கிறது போல சில மனிதர்களை, வேறு பிரிக்கப்பட்ட சில சந்ததியாரை, வேறு பிரிக்கப்பட்ட சில ஜனங்களை தேவன் நம்மளுக்கென்று ஒப்பு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டிய ஆட்களை இன்றைக்கு நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். இன்றைக்கு அவங்க ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறாங்க, வர வேண்டிய நாள்ல வருவாங்க. அன்றைக்கு மோசேக்காக ஆரோனை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு அந்த மனிதர்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மளுக்கென்று ஒப்பு கொடுக்க போகிறார். அன்றைக்கு மோசேயின் கை தளர்ந்த பொழுது ஊரிமையும் ஆரோனையும் அவனுடைய சந்ததியும் கர்த்தர் எழுப்பினது போல இன்றைக்கு நம்மளுடைய தளர்வுகளின் நேரத்தில் தேவன் தாங்கி பிடிப்பதற்கும் தூக்கி நிறுத்துவதற்கும் ஏற்ற ஆட்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஏற்ற ஆட்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். அன்றைக்கு பவுல் அவனோடு இருக்கிற உடன் ஊழியனை பார்த்து சொன்னானே, அவனுடைய கடனை என் பேரில் வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்து தருகிறேன். அன்றைக்கு அந்த நல்ல சமாரியன் சொன்னானே, அந்த மனிதனுக்கு என்ன தேவையோ கொடுங்க, மீறினது உண்டானால் நான் வரும்போது திரும்பி வரும் பொழுது தருகிறேன். நம்மளுக்கென்று திருப்பி தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மளுக்கென்று செலவழிக்கக்கூடிய ஒரு ஆட்களை தேவன் எழுப்புவார். நம்மளுடைய ஊழியத்திற்கென்று, நம்மளுடைய குடும்பத்திற்கென்று, நம்மளுடைய சோர்வின் நேரத்தில், தளர்ந்து போன நேரத்தில் தூக்கி விடுவதற்கு, தாங்குவதற்கு தேவன் சில மனிதர்களை அனுப்ப போகிறார். தேவன் சில மனிதர்களை ஒப்பு கொடுக்க போகிறார். சோர்ந்து போகாதீங்க, உடைத்து போய் விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லுமோ, அது நிறைவேறாமல் நின்று விடுமோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வழியிலே சிலரை தேவன் சந்திக்க வைப்பார். உங்களுடைய வாழ்வின் பிரயாணத்திலே கர்த்தர் சிலரை ஒப்பு கொடுக்க போகிறார். அடிமைத்தனத்திற்கு அல்ல, உங்களுக்கு உடன் ஊழியனாய், உங்களுக்கு துணையாய், உங்களை தாங்குகிறவர்களாய், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய், உங்களுக்காக எல்லா கடனையும் நான் வைத்துக்கிறேன் என்று சொல்லி பொருளாதார தேவைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்களாய் எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். எனக்காக செய்த தேவன் உங்களுக்காக செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, எனக்காக என்ற தலைப்பிலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் மூன்றாவது நம்மளிடத்திலே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 13:38 வாசிக்கும் பொழுது, எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ? கண்களை மூடுவோம். இதுவே நிறைவின் பகுதி. ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ? ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கென்று ஜீவனை கொடுக்க, ஜீவன் என்பது ரத்தத்திலே இருக்கிறது. இந்த ஊழியத்திற்கென்று ரத்தத்தை கொடுக்க இடைவிடாமல் ஊழியம் செய்கிற சிலரை தேவன் நம்மளுக்கென்று ஒப்பு கொடுக்க போகிறார். 2 சாமுவேல் 23:17 வாசிக்கும் பொழுது, சில 3 பராக்கிரமசாலிகளை தேவன் தாவீதுக்கு ஒப்பு கொடுத்தது போல நம்மளுக்கென்று ஒப்பு கொடுக்க போகிறார். கண்களை மூடி, ஆண்டவர் இந்த 3 மனிதர்களை நம்மளுக்கென்று 3 விதத்திலே தேவன் எழுப்ப போகிறபடினால நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.